எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல்ல ஒரு சூப்பரான காலையில டிஃபன் ரெசிபி பார்க்க போறோம். இது பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. எப்பவுமே ஒரே மாதிரி இட்லி தோசை சாப்பிட்டுட்டே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபி பண்ணலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கப்பு கோதுமை மாவும் ரெண்டு முட்டையும் எடுத்து வச்சிருக்கேன். இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பவுல்ல எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு கப்பு கோதுமை மாவை சேர்த்துக்கிட போறேன். இப்போ 2 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். இந்த முட்டையை தனியா ஒரு பாத்திரத்துல ஒன்னொன்னா உடைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த கோதுமை மாவு கூடால சேர்த்துக்கிடலாம். இது எதுக்காக எப்படி சேர்க்கோன்னா, முட்டை சில டைம்ல கெட்டு போயிருக்கோம், நமக்கு தெரியாது. நம்ம மொத்தமாக உடைச்சி அதிலே சேர்த்துட்டோன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க பொருள் எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். அதனால இந்த மாதிரி ஒன்னொன்னா உடைச்சிட்டு சேர்த்துக்கிடலாம். இப்போ ஒரே ஒரு பல்லாரி பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட போறேன். பச்சை மிளகாய் வேண்டானா குடமிளகாய் இருந்தால் கட் பண்ணி சேர்த்துக்கிடுங்க. இல்லைன்னா வத்தல் தூள் சேர்த்தாலும் போதும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம முட்டை சேர்த்துருக்கிறதுனால நான் இதில் மிளகு தூள் சேர்த்துக்கிட போகிறேன். அப்புறம் தேவைக்கு உப்பு சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் வாசம் அதிகமாக இருக்கிறதுக்காக 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இந்த மஞ்சள் தூளும் மிளகும் சேர்க்கறதுனால முட்டையோட ஸ்மெல் தெரியாமல் இருக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாத அளவுக்கு கலந்துடலாம். தோசை மாவு பதத்துக்கு இதை நம்ம கலந்து எடுத்துருவோம். பாருங்க, இது தோசை மாவோடையும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கு. இதை நம்ம தோசை தவாலில் தான் ஊற்றி எடுக்க போகிறோம். அதனால இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் போதும். அதுக்காக ரொம்ப தண்ணியாகவும் ஆக்கிடக்கூடாது. இப்போ தோசை தவா நல்லா சூடாகிட்டு இருக்கு. இதில் ஒரு கரண்டி அளவுக்கு இந்த மாவை எடுத்து நம்ம அப்படியே சுற்றி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா விரித்து விட்டுருவோம். கொஞ்சம் நைஸாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ நல்லா நைஸாக விரித்து விட்டாச்சு. இதை சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இதில் நெய்யும் சேர்த்தா நல்லாயிருக்கும். நான் அன்றைக்கி எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுறலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டு நான் அடுத்த பக்கத்துக்கு திருப்பி போட்டாச்சு. இது கூட தேங்காய் சட்னி, கார சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த பக்கமும் வெந்துட்டு நான் பாத்திரத்துக்கு எடுத்து மாற்றிக்கிட போகிறேன். பாருங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. அந்த முட்டையோட ஸ்மெல் எல்லாமே சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் நல்ல பஞ்சு போல் இருக்குது. நம்ம முட்டையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கோதுமை மாவில் செஞ்சதுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. நீ எடுத்து வச்சிருக்க மாவு எல்லாத்தையுமே இதே போல் தவால சுட்டு எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம சூப்பரான டிஃபன் ரெடி பண்ணிடலாம். இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிடுங்க. அப்போ நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனே உங்களுக்கு வரும். மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.